ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம். கண்டிப்பாக வந்துட்டு நிறைய பேருக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கும். ஏன்னா எனக்கு பிடிச்சிருச்சு. காரணம் அழுது பா, அதாவது உண்மையான ஒரு அக்கா தம்பி பாசம்னா எப்படி இருக்குன்றதை இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த சண்டே எபிசோடில் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா முத்துக்குமரன் வந்துட்டு ஒரு சில நேரங்களில் வந்துட்டு நம்ம மஞ்சரிக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவார். அது மஞ்சரிக்கு கோபம் வரும். அவன் ஓவராக பேசுகிறான், நான் வந்து இதில் தோத்துட்டேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் கிட்ட சொல்லி புலம்பியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அவர் தான் சொந்த அக்காவாக அவர் நினச்சிருக்காரு. இவங்களும் வந்துட்டு அதை வந்துட்டு சூப்பராக இப்போ ரெண்டு பேரும் பேசும்போது பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஃப்ரேம் கொடுக்கும்போதும் சரி, அவரோட ஆதங்கத்தை சொல்கிறார். நான் ஏன் வந்துட்டு, அதாவது நான் வந்து இந்த வீட்டில் யாருக்காக நின்னதாக கிடையாது, நிற்கணும்னு நினச்சதில்லை. நான் மொதல் வாட்டி இந்த வீட்டில் ஒருத்தருக்காக நிற்கணும்னு நினச்சதுன்னா அது மஞ்சரிக்காக தான். அதேமாதிரி எனக்கு பொசசிவ்னஸ் அதிகம். யார்கிட்டனா மஞ்சு யார்கிட்டையாவது போய் பேசுனா எனக்கு செம பொசசிவாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக ஜாக்லின் கிட்டையும் தர்ஷிகாகிட்டலாம் பேசும்போது ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் மஞ்சள் அப்படியே பார்க்குறாங்க. அவருக்கு அவ்வளோ ஆசை இருந்திருக்கு, ஒரு அக்காவாக நான் பார்க்குறேன்னு சொல்லி அதை சொல்லி அவள் அழும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு உண்டான கான்வர்சேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. அப்போ இவங்க வந்து லாஸ்ட் எப்படி சொல்கிறாங்கன்னா, தம்பி முத்துக்குமாரா அப்படின்றாங்க. இவர் எந்திரிக்கிறாரு, எல்லாம் ஒரு நிமிஷம் அப்படி பார்க்குறாங்க. இவர் வந்து இந்த மாதிரி ஆட்கள் வெளியே போகும்போது ரெண்டே பேருக்கு தான் கண் கலங்கியிருக்காரு. அதிகப்படியாக சாச்சனாக்கு இப்போ வந்து உணர்ச்சி போக பேசினார். அவங்க சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், தம்பி முத்துக்குமாரா அப்படின்போது அவர் எந்திரிச்சோடனே ஜெய்போண்டா குமாரா. அவங்க அழகாக என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருமே முத்து நான் கூப்பிட்டுருந்தோம் ஃபஸ்ட்டு. இவங்க ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்து தான் குமாரான்னு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே எல்லோரும் முத்துக்குமார்னு ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னால் இருக்க முத்து மட்டும் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது எனக்கு அந்த செங்கல் டாஸ்கில் நல்லா ஞாபகத்து இருக்குது. அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை குமரான்னு கூப்பிடுவாங்க. செம்மையாக இருக்கும், அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த காம்போ செம்மையாக இருக்கும். சரி, இங்கே சொல்கிறாங்க ஜெயிப்போம்டா குமரா, ஜெயிச்சுட்டு வாடா அப்படின்னு. பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு வேறு எதுவுமே உனக்கிட்ட சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னோடனே அவர் வந்து எந்திரிச்சார். அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, இங்கே நான் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டில் கேம் தான் விளாட வந்திருக்கேன், நட்பு பாராட்ட வரல. ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு அடையாளம் இல்லாத இளைஞனுக்கு இது எவ்வளோ பெரிய மேடைன்னு. நான் இந்த வீட்டில் யார்கிட்டையும் தோக்கக்கூடாதுன்னு ரொம்ப கான்சியஸாக தான் இருந்தேன். பட் நான் ஒருத்தர்கிட்ட தோற்றுருக்கேன், வேறு யார்கிட்டையும் இல்லை, என் மஞ்சுக்கிட்ட தான் நான் தோற்றுருக்கேன்ட்டார். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் தோற்றுருக்கேன்றதை வந்து ஒத்துக்கிட்ட ஒரே இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுக்குற ஆள் இந்த ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு பயங்கரமான மொரட்டு பீஸ் இது. இதை வந்து சொல்லும்போது பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் எல்லாருமே வந்து தனக்காக தான் பேசியிருக்காங்க, மஞ்சு மட்டும் சமூகத்துக்காக பேசியிருக்காங்க. இந்த சொசைட்டிக்காக பேசிய என்னோட மஞ்சு சூப்பராக சொன்னார். என்னோடய மஞ்சரி மேலே எனக்கு ஒரு பெரிய பெருமை இருக்குது. ஒன்று தான், இது வந்து நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய தொடக்கம், சேர்ந்து பயணிப்போன்ற மாதிரி சொல்லி முடித்தார். ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் கண் கலங்கியிருக்கும். நான் அதனால தான் அப்போத்துன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். மஞ்சரி வந்துட்டு பவித்ரா விட, விஜய் விஷாலை விட, சௌந்தர்யா விட ஒரு சூப்பரான டஃப்பான கண்டஸ்டன்ட். அவங்க விளையாண்ட விளையாட்டுக்கெலாம் அப்படி புரட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். லாஸ்ட்டாக முத்துக்குமரன் கூட ஒரு மிஸ்கம்யூனிகேஷனில் ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க, அது வேறு விஷயம். பட் ஆனால் இவங்களுக்கெல்லாம் மக்கள் வந்து நல்ல ஆதரவு கொடுக்கணும். பட் அதை வந்துட்டு தவறியதால் இப்போ வந்து மக்கள் ஓட்டு இல்லாதெல்லாம் அதை தான் வந்துட்டு வெளியே வரும்போது விஜய் சேதுவும் கேட்டேன், ஏன் நாளே இவங்களாம் டாப் 5 இருப்பாங்கன்னு நினச்சேன், ஓட்டே போடலேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். நேற்று ராணுவுக்கு என்ன பேசினார் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். இன்றைக்கி ஏன் வந்து மஞ்சரிக்கு பேசுகிறாரு தான் காரணம். ஏன்னா அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் கேம். அதாவது இவங்களுக்கு வயசு 33 போல இருக்குது. அந்த வயசையும் மீறி ஒரு குழந்தைக்கு அம்மான்றதையும் மீறி அவங்க கொடுத்த டாஸ்கில் ஏராளம். இந்த டிக்கெட்டு ஃபிளாலில் இன்னும் வந்து பெஸ்ட்டை கொடுத்தவங்க கண்டிப்பாக வந்திருக்காங்க. அதை அவங்களே சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் ரொம்ப மனநிறைவாக அந்த பயண வீடியோ எல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். மஞ்சரி வருவாங்க, டாப் 5 தான் வர வேண்டிய ஒரு ஆள். என்ன பண்ணுறது, அன்ஃபார்ச்சுனேட்டு போயிட்டாங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இதை பார்க்கவும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.